ஹலோ மைடர் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பிள்ளைங்க தட்டி விட்டுருங்க. அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ விஜய் 69 மூவி இன்னும் ரிலீஸ் ஆகல. அதாவது வர ஜனவரி 9 தானே ரிலீஸ் ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் ஜனவரி 9 இந்த வீடியோ நீங்கள் மறக்காம நீங்கள் ஜனவரி 9 தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. இந்த ஜனவரி 9 ஏன் ரிலீஸ் ஆகல? அதாவது இவர் ஒரு மூவிஸ்க்கு ஒரு 33 இயர்ஸாக ஸ்பெண்ட் பண்ணி சினி இண்டஸ்ட்ரிக்கு ஓட்டும் சினி இண்டஸ்ட்ரிக்கும் வந்திருக்காரு. இந்த 33 வருஷத்துல இவன் 69 மூவி எடுத்திருக்காரு. இந்த 69வது மூவி இந்த ஜனநாயகன். இந்த மூவி ஏன் இன்னும் வரல? இதை பத்தி தான் இன்னைக்கு கரெக்டா தெளிவா இங்க இன்னும் பேச போறோம். இப்போ அவங்களுக்கு இப்போ விஜய்க்கு இருக்கிற ஃபேன்ஸ் அண்ட் ரசிகர் எல்லாருமே எப்படா மூவி வரும், எப்படா பார்க்க போறோம்னு எல்லாம் ரசிக்கிறாங்க. எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஏன் இன்னும் மூவி ரிலீஸ் ஆகல? இது கொஞ்சம் கேஸாக டிஸ்கஷன் நடக்குது. இப்போ என்னன்னா, ஜஸ்ட் ஆடியோ லான்ச் ஜனநாயகன் மூவி ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடந்தது. அதில் இருப்பாரு, நான் அவ்வளோதான் இந்த மூவிக்கு வரமாட்டேன், நான் எனக்கு அரசியல் தான் இப்படி சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு பேச்சை வச்சுக்கிட்டு தான் இப்போ இங்க நடக்குது. என்னன்னா, நம்ம ஒரு பொலிட்டிஷியன்ஸ்ல வந்து நடக்குது. பொலிட்டிஷியன்ஸ் லீடர்ஸும் மூவி கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆகட்டும்னு இவங்க கொஞ்சம் பிளான் எல்லாம் பண்ணியிருக்கலாம். இதை பற்றி தான் சில நிலையை பேசுகிறோம். ஈவன் மூவி ரிலீஸ் ஆகட்டும், அதாவது கொஞ்சம் 2 நாள் எக்ஸ்ட்ராவே எக்ஸ்டெண்ட் ஆகி ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல. மறக்காம விஜய் ஃபேன்ஸ் யார் இருந்தாலுமே சினிமாஸ் அந்த தியேட்டர்ல போய் விசிட் கொடுத்து பார்த்தாங்க. யாருமே ஓடிடி பிளேயர்லாம் பார்க்க தேவையில்லை. அதாவது எஸ்டர்டே மார்னிங்ல இருந்து லீடர்ஸ் ஆகட்டும், பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் ஆகட்டும் இந்த மூவிக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சப்போர்ட் எப்படி வருது? அதாவது ஏன்னா இப்போ விஜய் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்போ அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இப்போ என்னது சினி இண்டஸ்ட்ரியில் இல்லை. இப்போ லாஸ்ட் மூவி வருது. அது லாஸ்ட் மூவி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு வந்து இது பக்கம் வந்து பொலிட்டிஷியனுக்கு வந்துருவாரு. அதனாலதான் இப்போ பெரிய பெரிய லீடர்ஸ் ஆகட்டும், பெரிய பெரிய மினிஸ்டர் ஆகட்டும் விஜய்க்கு இப்போ ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. இந்த மூவி சீக்கிரமா ஜனவரி 9 பார்த்தோம். ரொம்ப ஆதங்கமா எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. இந்த ஆதங்கத்தோட தான் நானும் காத்துட்டு இருக்கேன். அதாவது 9th வரலானாலும் மறக்காம 11th and 12th கண்டிப்பா மறக்காம இந்த மூவி வரும். அதாவது இப்போ பொலிட்டிஷியன் பார்ட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடுல யாரும் சப்போர்ட் பண்ணல இந்த மூவிக்காக. இந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா சீக்கிரமாவே ஜனவரி 9 ரிலீஸ் ஆயிருக்கும். அது விஜய் இந்த விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் டீம் ஆகட்டும், விஜய் இந்த கேவின் மூவி ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், இவங்கெல்லாம் சேர்ந்து சீக்கிரமா இந்த மூவி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் இப்படி ரிலீஸ் பண்ணலன்னா, பிகாஸ் ஆஃப் இந்த பொலிட்டிஷியன் மெம்பர்ஸ் தான் பரவாயில்ல ஒரு 2-3 daysல மூவி வந்து ரிலீஸ் ஆயிரும். அதுதான் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த இதுல டெய்லி அப்டேட்ஸ் தான். இதுதான் இப்போதைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்குது. இப்போ ரவி மோகன் வந்து இப்போ ட்விட்டர்ல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, ஒரு ஆர்ட் புரோக்கன் சிம்பிள் போட்டு அவர் என்ன தெரிவிச்சு இருக்காருன்னா, இங்க மில்லியன்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் ஆஃப் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்குன்னா, எப்படி உங்க மூவி வரத்த போகுது, அது நாங்க எல்லாம் பார்த்து ரசிக்கதான் போறோம், நல்ல சீக்கிரமா வந்துடுது நல்லா தெரியா சொல்றாரு. இதான் மோகன் சொல்றாரு, ரவி மோகன் வந்து சொல்றாரு. இது எப்படி இருந்தாலும் அன்னைக்கு எங்களுக்கு பொங்கல் தான் அப்படின்னு எல்லாத்துலயும் சொல்றாரு. மறக்காம எல்லாரும் ஹாப்பி பொங்கல் சாரி அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். நீங்க எவ்வளவோ புயல், மழை, வெயில் எல்லாமே கடந்து வந்தாச்சு. இது ஒரு லாஸ்ட் மூவி தானே, 69th மூவி தானே. இந்த மூவி எப்படி நல்லா வந்துடும், அதை மறக்காம நீங்களும் ரசிப்பீங்க அப்படின்னு வந்து ஆக்டர் சிம்பு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஜனநாயகன் மூவி ப்ரொடக்ஷன் பட்ஜெட் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட வந்து 380 கோடினா கிட்டத்தட்ட 400 கோடி காசு ஆயிடுச்சு. அதாவது இந்த மூவி நடிச்சு கடைசியில விஜய்க்கு எவ்வளவு போகுதுன்னா 257 crores வந்து விஜய்க்கு போகுது. அது எவ்வளவுன்னு எனக்கு கரெக்டா தெரியல. கரெக்டா சம்திங் ஆவரேஜ்ல 257 crore வந்து விஜய்க்கு வந்து போய் சேருது. இது கோர்ட்ல வந்து இந்த மூவிக்கான சர்டிபிகேட் கொடுத்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னா சிபிஎஸ் வந்து இதை அக்ரி பண்ணணும். அப்பதான் வந்து மூவி வந்து வேர்ல்ட் அண்ட் வைட வந்து இந்த ஜனநாயகன் மூவி வந்து ரிலீஸ் ஆகும். இந்த பெரிய பெரிய தேட்டர் ஓனர் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் மூவிக்கெல்லாம் ரொம்ப வேண்டியதெல்லாம் இன்னும் ப்ரோசஸ் நடந்துட்டு இருக்கு. மூவி அதாவது 33 வருஷமா நம்ம விஜய் என்னென்ன மூவிலாம் நடிச்சாரு. அதாவது 69th மூவி வந்து லாஸ்ட் மூவி. எல்லாரும் லாஸ்ட் டைம் புடிச்சோரி லாஸ்ட் டைம்னு இந்த மூவி லாஸ்டா 69th மூவி. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்குற ஒரு மூவியா தேட்டர்ல. இந்த மூவி நாங்கள் போய் அதாவது 11th or 12th ரிலீஸ் ஆகும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆகட்டும், உங்க நண்பர்களாகட்டும் எல்லாமே போய் மறக்காம தேட்டர் போய் விசிட் பண்ணுங்க. யாரும் இந்த ஓடிடி பிளேயர்லாம் பார்க்கறது தேவையில்லை. ஏன்னா இது நம்ம விஜயனோட லாஸ்ட் மூவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. வீடியோ கொஞ்சம் ரொம்ப லாங்கா இருக்கும். சாரி, டேக் கேர், பை, லவ் யூ டு லவ் யூ கோர் ஆஃப் ஆல்.